படத்துல ஏதாவது போரிங் லைன் இருக்கா? கிடையாது. ஏஆர் மியூசிக் முன்னாடி எல்லாம் போரிங் ஒண்ணு கிடையாது. படம் தாறு மாதிரி தக்காளி சோறு. படம் சூப்பரா இருந்தது. சிம்புவோட ஆக்டிங் வேற லெவலு. சிம்பு தான் நம்பர் 1. அடுத்த கமலஹாசன், அடுத்த தமிழ் சினிமாவில் அடுத்த கமலஹாசன் சிம்பு தான். Awesome. All have equal role. Kamalasam, Simbu, Trisha, Naso. It's awesome. ஏஆர் ரஹ்மான் மணியத்தோட காம்போ போயிட்டு ரெண்டரை மணி படம் எப்படி ஓரளவு லேக் அடிக்கிற மாதிரி இருக்கா? No lag. படம் வந்து ஓவரால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தக் லைஃப் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு. நாயகனுக்கு பின்னாடி மணிரத்னம் சார், கமல் சாரோட காம்போ வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு. இதுல வந்து புதுசா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்திருக்காங்க. ரொம்பவும் பெஸ்டா இருக்கிற இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லாம் படத்தை வந்து ஸ்கிரீன்ல பாருங்க. எஸ்ஆருக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பா இருக்கும். இது பெருசா சூஸ் பண்ணி குழந்தைங்க எல்லாம் பாக்கலாமா? இப்ப குழந்தைங்க நீங்க எந்த ஏஜ் கேட்டல் பண்ணி 15+ தான் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. 15+ உள்ள குழந்தைங்க கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இல்லாத காட்சிலாம் எதுவுமே கிடையாது. அதை ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா காட்சியும் நல்லா இருக்கு. பிளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு பாட்டு வந்து வீட்லயே வரல. யாராச்சும் பேசணும். எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து நம்ம சார் வரைக்கும் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கு எல்லா ஆக்டர்லாம். இல்ல படத்துல மணிரத்னம் சார் படம் வந்து எப்பயுமே வந்து ஒரு படம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸ்லோலாம் எந்த படத்துலயுமே இல்லை. அது வந்து கரெக்டா செகண்ட் ஹாஃப் பாஸ் பண்றதுக்கான ஸ்லோ மட்டும் தான். நம்ம எடுத்த உடனே போர்டு கீழ போக முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அப்புறம் செகண்ட் கியர் போட்டு தான் போறோம். அதே கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸ்லோலாம் படத்துல எதுவுமே இல்லை. அது ஸ்லோவான இடத்துல எல்லாமே வந்து மியூசிக் வந்து நம்ம வந்து ஏற்றி விட்டுறாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. சிம்பு ஈக்குவல் டு கமல் சார். ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ரோல் தான். யாருக்குமே வந்து இவங்க பாதி அப்படின்னா இல்லை. ரெண்டு பேருமே கடைசி ஷார்ட் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அது வந்து தயவு செஞ்சு ஸ்கிரீன்ல வந்து பாருங்க. அதுதான் தெரியும். ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஆனா ரெண்டு பேரையும் வந்து ஸ்கிரீன்ல வந்து பாருங்க. கருத்துலாம் இப்ப எதிர்பார்த்துல சினிமா போக முடியாது. இப்ப நம்ம சொல்றது வந்து நம்ம கூட இருக்கிறவங்க இந்த கேங்ஸ்டர் அப்படின்னா எப்படி இருக்கு, அவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப நேச்சுரலா சொல்லியிருக்காங்க. 35 வருஷம் கழிச்சு நம்ம கமல் சாரும் மணிரத்னம் சாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த ஒண்ணு சேர்ந்ததுனால அவங்களோட படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கணும்னு நாங்க வந்தோம். ஏன்னா நாயகன் படத்துல பாபா மர்கையா அந்த சீன்லாம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவை அவங்க சுட்டு கொண்டாங்க இல்லையே, அந்த பையன் சொல்லுவான். அதேதான் இங்க சிம்பு சார் அவங்க அப்பாவை சுட்டு கொண்டாங்க. அதே போர்ஷன்ல தான் வரும்னு நினைச்சு எதிர்பார்த்தேன். ஆனா வரல தெரியுமா, வரல. எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஏன்னா சீனை செதுக்கி வைப்பாங்க. பார்த்தா எங்களை செதுக்கி வச்சாங்க. அந்த டைர் போல தலைவா நம்ம கமல் சாருக்கு 7 உயிர் சுட்டு சாகுறாரு, உயிர் எடுத்து வராரு. ஆனா நம்ம கமல் சாரு ஒரே புல்லட்ல மனுஷனை காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா நமக்கு சிம்பு சாரை சாவச்சது. ஒரே புல்லட்டு நம்ம சிம்பு சாரை சாவச்சாங்க. அதே போல திஷா மேடம் ஸ்டோரியா கொஞ்சம் எடுத்துருக்கலாம். எடுத்துருந்தா படம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதே போல ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, யாரையும் நம்பாத. ஏன்னா அவன் முதுல குட்டுறவனே அவனா தான் இருப்பான். அதுதான் இந்த படத்துல அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா நீ யாரையுமே அவளை நம்பாத. எதா இருந்தாலும் நீ தனியாவே பண்ணி பண்றப்ப போன தனியா அடிக்கிற மைக்க தனியா பண்ணி போல தனியா பண்ணு மூட்டை நீ வச்சா உன்னை காலி பண்ணிடுவான். அதுதான் இந்த படத்துல அவங்க அழகா சொல்லிடுறாங்க. ஒன் டைம் வாட்ச் வந்து அருமையா பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்க முடியாது. ஒரு வாட்டி பார்க்க பெரிய விஷயம். ரேட்டிங் ப்ரோ, ரேட்டிங் நான் 10க்கு 6 கொடுக்குறேன். தெளிவா என்ன சொல்ல வராங்கன்னா, உன் நண்பர்கள் உன் கூட்டாளி இவங்க யாரையும் நம்பாத. ஏன்னா உன் முதுல குத்துட்டு உன் நண்பரா தான் இருக்கு அந்த படத்துல சொல்றாங்க. ஏன்னா சிம்பு சார் கமல் சார் தூக்கி வளர்த்தாரு. குழந்தைங்க தூக்கி வளர்த்து பார்த்தா சுட்டாரு. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? கொடுக்க மாட்டாங்க. நல்லா நினைச்சிருக்காங்க. ஆனா தூக்கி வளர்த்து மாடல தூக்கி வளர்த்து சுட்டு கொண்டாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் தவிர்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது போல எதிராளி நண்பரை யாரும் நம்பாத. எந்த ஒரு இதுவும் தனியா சிந்திச்சு செயல்படு. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் ஏன்னா அவர் மியூசிக்கே போனத படத்துல அவர் மியூசிக் போட்டு இந்த ஆனா வந்ததே ஒரு பாட்டு தாங்க. 10 பாட்டு எங்கேயும் காணும். ஒரு பாட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணன் மேடம் கட் பண்ணிட்டா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கோம் மேடம். படம் போது ஏதோ 35 வருஷம் கழிச்சு நம்ம காம்போவை பார்த்தோம். ஓரளவுக்கு போகுது. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்புக்கு நம்ம குறைய 6 கொடுப்போம் மேடம். கஷ்டம். படம் ரொம்ப சும்மா மணிரத்னம் படுத்த மாதிரியே இல்லை.
ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த மாதிரி இருக்கு. எந்த சாங்ஸும் சரியா யூஸ் பண்ணல. கதையெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு 1000 படத்துல வந்த கதை தான், 1000 படத்துல வந்த சீன் தான். புதுசும் ஒன்றும் பார்க்க முடியல. இந்த மணிரத்னம்க்கு ஒரு 3-4 இடத்துல ஸ்கிரீன் பிளே பண்ணது. இது நான் லோகேஷ் படத்தை பத்தி பேசும்போது கூட பேசுறேன். நமக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் அவர் ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியும் 4 இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் கமல் நாஜர் குரூப் தள்ளிடுறாரு, நேபாளில தள்ளிடுறாரு. ஒரு மரம் மரத்து மேல வீட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கேயோ வீண்டு போய் ஒரு அதுக்குள்ள வேண்டுறாரு. திடீர்னு பார்த்து கிளேசியர்ஸ் தான் வெளியே வர்றாங்க. அம்மா மக்களுக்கு கைத்தற மாதிரி இருக்கு. கிளேசியர் வந்து அவ்வளவு போகுது. அவர் சிவர் கூட அதுக்கப்புறம் ட்ரெயின்ல கமல் ஒரு கதை சொல்றாரு. எங்க நேபாளி ஸ்கூலுக்கு போய் என்ன காப்பாற்றாங்க, எனக்கு தற்காப்பு கத்து கொடுத்தாங்க. அது டைலாக்ல சொல்றாரு. டைலாக்ல சொல்லக்கூடாது, அது விஷுவல்ல காட்டுறாரு. 2வது ஒய்யாபுரி காலையில கமலஹாசன் ஒரு கதை சொல்றாரு. அது டைலாக்ல சொல்லக்கூடாது, விஷுவல்ல காட்டுறாரு. ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு கதை சொல்றாங்க. அது டைலாக்ல சொல்றாரு, அது விஷுவல்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் த்ரிஷா சின்ன கதை சொல்றாரு. எப்படி அவ பாம்பேக்கு வந்தாங்க, அதெல்லாம் விஷுவல்ல காட்டுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கோட்டை விட்டுட்டாங்க. டிராமா ஆகக்கூடாது, டைலாக்ல நீங்க படம் எடுக்கக்கூடாது. மணிரத்னம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. கிரேட்டஸ்ட் டைரக்டர், கிரேட்டஸ்ட். பொன்னியின் செல்வன் யாரும் இன்னும் 1000 வருஷம் எடுக்க முடியாது, அவ்வளவு நல்ல படம். ரோஜா வாஸ் a very good film, பாம்பே வாஸ் a very good film, and Kamal sir is the greatest actor. But இதுல வரல, எல்லாம் ரிப்பீட்டட் ஆக்டிங், ரிப்பீட்டட் எமோஷன்ஸ், ரிப்பீட்டட் மெலோட்ராமா தான். சும்மா கொண்டு நடிக்கிறது இன்னும் கிடையாது. இதோட நல்லா இருக்கு. இந்தியன் டூவோட நல்லா இருக்கு. மணிரத்னம் ஏதோ அவசரத்துக்கு படம் பண்ண மாதிரி. மணிரத்னம்ல மெலோட்ராமா எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. தேவையில்லாத மெலோட்ராமா எல்லாம் கொண்டு வராது. யாரும் என்ஜாய் பண்ணல, யாரும் கை தட்டல. சிம்புக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. அந்த சிம்பு பீச்ல வந்து த்ரிஷாவோட ஒரு சீன் இருக்கு. அது பவர்ஃபுல்லா போர்ட்ரேட் பண்ண. பீச்ல த்ரிஷாவை கேட்டாங்க, நான் உன்னை லவ் பண்றேன், நீ எங்க அப்பாவை லவ் பண்றேன் அப்படி அப்படின்னு ஒரு சீன் இருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல், இன்ட்ரெஸ்டிங் சீன். அது ஆர்டிஸ்டிக்கா எடுக்கணும். அது சும்மா டிவி சீரியல் சீன் மாதிரி. நிறைய இடத்துல மணிரத்னம் பட் மணிரத்னம் ஒரு கிரேட் டைரக்டர். சாங்ஸ் எல்லாம் ஏன் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் எடுத்திருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. டைட்டில் போடும்போது போடுறாரு, எதுக்கு போடுறோம்? டைட்டில் பாடியே போடுறாரு. கமல்லே படத்துல ஒரு ஜோக் சொல்றாரு. சிவாஜி கணேசன் நிறைய படத்துல இறந்து போயிடுறாரு. இந்த படத்துல சொல்றாரு, அவர் இறந்து போன பிறகு சுபமன் போட்டார். சுபமன் போட்டா எல்லாம் நல்லது. அப்படி எந்த ஹீரோவும், பெரிய ஹீரோ சினிமால இறந்து போயும் கிடையாது. எம்ஜிஆர் யாரும் நெட்ட காட்டல, நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. அப்படி காட்டின படம் எனக்கு லாஸ்ட் மினிட்ல கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியல, இருக்கலாம். பட் அதுக்காக அவர் முன்னாடி ஒரு ½ an hour முன்னாடி வந்த சரி ஒரு ஜோக் சொல்றாரு. சிவாஜி கணேசன் படத்துல எல்லாம் இவர்கிட்ட சொல்றாரு, என்னன்னா ஏதோ ஒரு லட்சுமி ஸ்ரீலட்சுமி அவர்கிட்ட சொல்றாரு, சிவாஜி கணேசன் படத்துல எல்லாம் அவர் இறந்து போயிடுறாரு நிறைய படத்துல லாஸ்ட் சீன்ல. அதுக்கப்புறம் சுப்ரமன் போடுறாரு. ஒருவேளை இவங்க இந்த படத்துல ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. கமல் கிரேட் ஆக்டர், பட் இதுல அப்பீலிங் ஒர்க் அவுட்.